Hi trading fam, welcome to Vartakam Pesu channel. Now unga Kajapriya. Thank you so much for 7.14k subscribers for the trust and support. இன்னைக்கான வீடியோல நம்மளோட ட்ரெண்ட் செக்கர் பை ஜிபி இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணணும், 5 minutes சார்ட்ல வீக்லி அண்ட் டெய்லி சிபிஆர் எப்படி எனேபிள் பண்றது, என்னென்ன செட்டிங்ஸ் நீங்க கம்பல்சரி செக் இன் பண்ணணும் அப்படின்னு A to Z நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பிரைவேட் இண்டிகேட்டர்ஸ். அதனால ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர் செக்ஷன்ல போய் சர்ச் பண்ணிட்டு இல்லையே அப்படின்னு தேட வேண்டாம். அண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். முதல்ல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க, ட்ரெண்ட் செக்கர் பை ஜிபி வேணும் அப்படின்னு. நம்ம டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு இண்டிகேட்டர் லிங்கை டைரக்டா ஷேர் பண்ணிடுவாங்க. அவங்க ஷேர் பண்ற லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல மேலேயே வந்து ஆட் டு ஃபேவரட்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு இப்படி காட்டுது. ஸோ ஆட் டு ஃபேவரட்ஸ் அப்படின்னு இங்க இருக்கும். அதை ஜஸ்ட் இந்த ஸ்டார் சைனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், டைரக்டா இண்டிகேட்டர்ஸ்ல அது ஆட் ஆயிடும். தென் உங்களோட ட்ரேடிங் வியூ போர்ட்டலை ஆன் பண்ணுங்க, அதுல இண்டிகேட்டர்ஸ் போங்க, ஃபேவரட்ஸ் செக்ஷன் போங்க. தேர் யூ கேன் சி ஆர் ட்ரெண்ட் செக்கர் பை ஜிபி இண்டிகேட்டர் இங்க இருக்கா. ஸோ அவ்வளவுதான். ட்ரெண்ட் செக்கர் பை ஜிபியை கிளிக் பண்ண உடனே அது இந்த மாதிரி உங்க சார்ட்ல ஆட் ஆயிடும். சரி, இப்போ இதுல என்னென்ன மோட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இதுல வந்து ஆட்டோ செலக்ட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கு. யூஸ்வலா நம்ம வந்து 5 minutes சார்ட்ல டெய்லி சிபிஆர் யூஸ் பண்ணுவோம், 1 hour சார்ட்ல வீக்லி சிபிஆர் யூஸ் பண்ணுவோம். அப்ப நீங்க இந்த ஆட்டோ செலக்ட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணாலும், இப்ப நான் வந்து 1 hour சேஞ்ச் பண்றேன்னா வீக்லி சிபிஆர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நான் டெய்லி சார்ட் சேஞ்ச் பண்றேன்னா மந்த்லி சிபிஆர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த மாதிரி எந்த டைம் ஃப்ரேம் மாறினாலும் அந்த டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற சிபிஆர் உங்களுக்கு டைரக்டா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்கா காமிச்சிடும். ஸோ இது வச்சுதான் நம்ம யூஸ்வலா ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். பட் ஒன்லி சிபிஆர் மாத்திரம் வச்சு ட்ரேட் பண்றச்சு என்ன தெரிய மாட்டேங்குது, மார்க்கெட் வந்து இன்னைக்கு எவ்வளவு தூரம் போகும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் நம்ம வந்து நம்மளோட ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பார்க்குறோம். ஸோ அதனால உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்குன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நம்ம இண்டிகேட்டர்ல எனேபிள் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆட்டோ செலக்டர் 5 minutes சார்ட் எடுத்துட்டு இந்த ஆட்டோ செலக்டர் ரிமூவ் பண்ணிட்டு டெய்லி சிபிஆர் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ, வீக்லி சிபிஆர் ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் ப்ரீவியஸ் வீக் லோ, இது மட்டும் நான் ஆட் பண்ணிட்டேன். அப்ப என்ன ஆயிடும்னா பேண்ட் நம்ம ஆட் பண்ணிருக்கிறதுனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து உங்களுக்கு காமிக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது கலர்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த ஸ்டைல்ல போயிட்டு எது வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஒரு பேண்டும் ஒரு ஒரு கலர்ல இருக்கும். இப்போ வந்து வீக்லி சிபிஆர் பேண்ட், மந்த்லி சிபிஆர் பேண்ட், டெய்லி சிபிஆர் பேண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு சிபிஆர் லெவல்ஸ்லயுமே எதனாவது சேஞ்சஸ் பண்ணணும், கலர்ஸ் மாத்தணும், இல்ல திக்னஸ் மாத்தணும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இப்படி சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி திக்னஸ் மாறிடும். கலர் சேஞ்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி நீங்க மாத்தினீங்கன்னா கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிள்ஸா வேண்டாம் லைனா வேணும்னா இந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். ஸோ உங்களோட கம்ஃபர்ட்னஸ் எது, நான் சர்க்கிள் யூஸ் பண்ணிருக்கேன், எனக்கு ஏத்த மாதிரி நான் திக்னஸ் வந்து வச்சிருக்கேன். இப்போ யூஸ்வலா நான் வந்து ப்ரீவியஸ் டே ஹை லெவல்ஸ், ப்ரீவியஸ் வீக் ஹை லெவல்ஸ், லோ லெவல்ஸ் இதுக்கெல்லாம் பிளாக் கலர் கொடுப்பேன். ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே கிரீன் கலர், சப்போர்ட் எல்லாத்துக்குமே வந்து ரெட் கலர், இது வந்து டிஃபைன்டா இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க மல்டி டைம் ஃப்ரேம் பண்றச்ச எது பெஸ்ட்னு சொல்றேன். 5 minutesல ஜஸ்ட் நமக்கு தேவையான டெய்லி சிபிஆர், வீக்லி சிபிஆர், ப்ரீவியஸ் வீக் அந்த ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ லெவல்ஸ் ஆன் பண்ணிக்குவோம். 1 hourல எப்பயும் போல ஆட்டோ மோட்லயே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இன்புட்ஸ் போயிட்டு ஆட்டோ மோட்லயே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஜஸ்ட் யூஸ்வலா பார்த்து வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது மாதிரி போடும்போது நமக்கு என்ன அப்படி பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்கும், வீக்லி சிபிஆருக்கு மேல வருதா, ஓகே அப்ப கண்டிப்பா ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இல்லைன்னா டெய்லி சிபிஆருக்கு மேல இருக்கு, டெய்லி சிபிஆர் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது, இங்கேயும் சப்போர்ட் தான் இங்கேயும் சப்போர்ட் தான், ஆனா இங்க R4 வரைக்கும் போறான், இங்க வந்துட்டு R1 தாண்ட மாட்டேங்கிறான். என்ன விஷயம், வீக்லி சிபிஆர் விஷயம். அப்ப இருக்கிறச்ச தெரியுதுல்ல, ஓகே வீக்லி சிபிஆர் பக்கத்துலயே இருக்கு, மேக்சிமம் இவ்வளவு தூரம் தான் போவான். அப்போ அந்த ஜோன் கிட்ட வரும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப இந்த அன்னைக்கு வீக்லி சிபிஆர் கிட்ட நிறைய விக்ஸ், அதாவது ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் இல்ல, மல்டிபிள் விக்ஸ் அண்ட் R2 பக்கத்துலயே இருந்தது, கீழே விழுந்துட்டானா டெய்லி சிபிஆர் வரைக்கும். அதே மாதிரி இங்கேயும் வீக்லி சிபிஆர்ல இருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே விழுந்தான். பட் இங்க பாருங்க, வீக்லி சிபிஆருக்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோசர்.
தென் ஒரு ரேலி. தட் இஸ் த பவர் ஆஃப் வீக்லி சிபிஆர். அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்றச்ச ஒரு கிளாரிட்டி இருக்கா? திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு அப்ளை. 5 மினிட்ஸ்ல இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. 1 ஹவர்ல இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா ட்ரெண்டை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்க. So this is how you have to use our trend checker by GP indicator. And இதுலயே நம்ம வந்து ஃபியூச்சர் ட்ரெண்ட் செக்கருக்கு தனி இண்டிகேட்டர் இருக்கு. அதாவது இன்னைக்கு வந்து இந்த வாரம் முடிஞ்சிருச்சு, அடுத்த வாரம் சிபிஆர் நான் பார்க்கணும், இல்ல மண்டேக்கான சிபிஆர் நான் பார்க்கணும். அப்ப ஃபியூச்சர் ட்ரெண்ட் செக்கர் ஆன் பண்ணிக்கோங்க. அப்ப அடுத்த நாளைக்கான சிபிஆர் எனக்கு வந்து 17th டேட்ல தான் வரும். அதனால அதை கவலைப்பட வேண்டாம். இது வந்து ஃபியூச்சர் ட்ரெண்ட் செக்கர்ல ஆன் பண்ணி நீங்க பார்க்கக்கூடிய சிபிஆர் மண்டேக்கான சிபிஆர். ஓகே, இப்ப நான் ஃபியூச்சர் ட்ரெண்ட் செக்கர்ல நெக்ஸ்ட் டே சிபிஆர் ஆன் பண்ணிட்டேன். அப்ப மண்டே எனக்கு சிபிஆர் இப்படிதான் இருக்க போகுது. அப்போ ஒரு ஜோனை போட்டுட்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னு முன்னாடி நாளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே நான் 1 ஹவர் போறேன்னா ஓகே, அப்ப நான் நெக்ஸ்ட் வீக் சிபிஆர் ஆன் பண்ணிக்கலாம். இப்ப நான் நெக்ஸ்ட் வீக் சிபிஆர் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். அது இந்த வாரத்தோட டேட்ஸ்ல தான் இருக்கும். அதை வரி பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி இருக்க போகுது. அப்ப அடுத்த வாரம் நமக்கு என்ன மாதிரி சிபிஆர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபியூச்சர் ட்ரெண்ட் செக்கர் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் டே சிபிஆர் நீங்க பாத்துக்கலாம். ட்ரெண்ட் செக்கர்ல கரண்ட் சிபிஆர் நீங்க பாத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நிறைய பேர் ஸ்டார் கேஜ் இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்டார் கேஜ் ஒன்றுமே இல்லை. இப்போ 1 ஹவர்ல இருக்கக்கூடிய வீக்லி சிபிஆரும் 5 மினிட்ஸ்ல இருக்கக்கூடிய டெய்லி சிபிஆரும் வச்சு ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கான ட்ரெண்டா வீக்கான ட்ரெண்டா அப்படின்றது சொல்லிடும். அப்ப 5 மினிட்ஸ்ல என்ன சொல்லுது? கரண்டா வெரி புல்லிஷ், ஸ்ட்ராங்கான புல் ட்ரெண்ட். 1 ஹவர்ல வீக் புல்லிஷ். ஏன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுமா? இப்போ 5 மினிட்ஸ் சார்ட்ல பார்த்தோம்னா சிபிஆர் மேல இருக்கு, R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல இருக்கு. ஸோ ட்ரெண்ட் வந்து வெரி புல்லிஷ், கிளியரான ஒரு புல் ட்ரெண்ட். அதுவே நான் 1 ஹவர் எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து வீக்லி சிபிஆர் மேல இருக்கே தவிர்த்து R1க்கு மேல வரல, ப்ரீவியஸ் வீக் ஹைக் மேல வரல. அப்போ நம்ம ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ்ல என்ன பார்த்திருக்கோம்? சிபிஆர் டு R1 குள்ள இருந்தா வீக் புல்லிஷ், அது தாண்டாதான் அக்ரெஷன் வரும். அப்போ ட்ரெண்ட் கரண்டா எப்படி இருக்கு? அப்போ 1 ஹவர்ல இப்ப வரைக்கும் வீக்கான புல் ட்ரெண்ட், அப்போ 5 மினிட்ஸ்ல ஸ்ட்ராங்கான புல் ட்ரெண்ட். இதுக்கு ஏத்த மாதிரி யூ கேன் டிசைட் யுவர் டார்கெட்ஸ். அப்போ இதுல ரெண்டுத்துலயுமே வெரி புலிஷா இருந்ததுன்னா நல்லா மேல போகும்னு அர்த்தம். இப்போ ஒண்ணுல வீக் புலிஷா இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடுவுல வரும். ஓகே, ஸோ அதுதான் விஷயம். அப்ப ஸ்டார் கேஜ் இண்டிகேட்டர் அப்படின்றத இந்த ரெண்டும் என்ன சொல்ல வருதுன்றது, ட்ரெண்ட் என்ன அப்படின்றது வந்து ஸ்கிரீன்லயே தெரிஞ்சிடும். ஸோ தட் அன்னைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்க போது, நம்ம எப்படி டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதை நீங்க டிசைட் பண்ணலாம். அதுவும் நம்மளோட ப்ரீமியம் இண்டிகேட்டர் தான், பிரைவேட் இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ அதை எப்படி நீங்க பார்க்கணும், இதெல்லாமே வந்து டீம் மெம்பர்ஸே உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்புவாங்க. அதை படிச்சுட்டு நீங்க அதை அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு அப்ளை ஆர் ட்ரெண்ட் செக்கர் பை ஜிபி இண்டிகேட்டர். ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் இன் கேஸ் ஆஃப் எனி ஃபர்தர் குவரிஸ் யூ கேன் ஆல்சோ வாட்ஸ்அப் அஸ். Okay, so we'll see you on the next video. Until then, bye, take care, happy trading.